வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 23 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழர்களின் கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள வைகோ லண்டன் செல்ல திட்டமிட்டிருந்தார். ஆனால் அதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் விசா மறுக்கப்பட்டுள்ளதாக, அதன் மூலம் தனது லண்டன் பயணத்தை மதிமுக பொதுச் செயலாளர் ரத்து செய்துள்ளதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதேபோல் குஜராத் மாநில முதல்வர் நரேந்திர மோடி அமெரிக்கா செல்வதற்கு விசா வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் தலைமைச் செயலர் கோஃபி அன்னான் மற்றும் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் ஆகியோர் ஜிம்பாப்வே வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அந்நாட்டின் எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்து அரசை எதிர்ப்பதாக அந்த நாட்டின் அரசு அறிவித்திருக்கிறது. சென்னை தமிழக முதல்வர் குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் வெளியிடப்படாத தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தின் தமிழ்நாடு சட்டக்குறிப்புகள் ஜன்னலில் வெளியாகியிருப்பது உயர்நீதிமன்றத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக உயர்நீதிமன்றத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீஸ் உயர் அதிகாரிகள் 2 நாள் மாநாடு டெல்லியில் நடக்கிறது. இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மத மோதல்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் இது தடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தீவிரவாதிகளை ஒடுக்க தனி சிறப்பு படை ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சட்டசபை தேர்தலுக்காக நடந்த வாக்குப்பதிவில் 44.62% வாக்குகள் பதிவானதாகவும் ஒரு சில அசம்பாவித சம்பவங்கள் தவிர தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிந்ததாக தேர்தல் ஆணையத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திபெத் மத தலைவராக உள்ள தலாய் லாமா விரைவில் பதவி விலகுவார் என்று வெளியான செய்தியை அவர் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். எனது உடலும் உயிரும் திபெத்தியர்களுக்காக சொந்தமானது என்றும் அதிலிருந்து நான் விலக மாட்டேன் என்றும் கூறியிருக்கிறார். யோகா பயிற்சி செய்வதால் முஸ்லிம்கள் பாதை மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்ற அச்சம் காரணமாக மலேசியாவிலே முஸ்லிம்கள் யோகா பயிற்சி செய்வதற்கு அந்நாட்டு இஸ்லாமிய அதிகாரிகள் தடை விதித்துள்ளதாக மலேசியாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இது லிக்டர் அளவுகளில் 6.8 அலகாக பதிவானதாகவும் இதனால் அங்கு பதற்றம் நிலை வருகிறது என்று இந்தோனேஷியாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பெங்களூரில் மழையின் காரணமாக ஓவர்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. முதலில் ஆடிக்கொண்டிருக்கும் இந்தியா 106 ரன்களுக்கு ஒரு விக்கெட் இழந்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கன மழையின் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்ததால் கடலோரத்தில் வைக்கப்பட்டிருந்த படகுகள் தலைகீழ் கவிழ்ந்ததாகவும் அதிகமான படகுகள் சேதம் அடைந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை 23 நவம்பர் 2008 பிற்பகல் 12 மணி அளவில் இன்சாட்டில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தை பார்க்கிறீர்கள். தமிழகத்தில் மேகம் அதிகமாக இருப்பதும் வங்கக்கடலிலிருந்து மேகங்கள் வந்து கொண்டு இருப்பதையும் படத்தில் காணலாம். ஆகையால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதே இந்த படத்தில் காண முடிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.